சொல்லிட்டு ஏசப்பா நான் இந்த இடத்துல இருந்து கடந்து போனோம், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணார். என்ன தெரியுமா நடந்துச்சு? ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்து பார்க்கறாரு. அண்ணாண்ட சைடு அண்ணாண்ட சைடு ஒருத்தர் நெருப்பு மூட்டிட்டு உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். உடனே அவர் சொல்றாரு, தம்பி பயப்படாத, அங்கேயே இரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னார். சரி வராரு, ஒரு மனுஷன் வராரு இவரும் நினைச்சார். வந்துட்டு பாப்பா என் தோல் மேல நீ ஏறிக்கோன்னு சொல்லி தோலை காட்டினார். சாது சுந்தர் சிங் அண்ணா என்ன பண்ணாரு, ஏறி தோல் மேல உட்காண்டார். அப்படியே அந்த ஆத்த என்ன பண்ணாங்க, ரெண்டு பேருமா கடந்தாங்க. கடந்து ஆத்துக்கு இன்னாண்ட பக்கம், டேய் ஆத்துக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. வந்த உடனே அண்ணா பார்த்தாங்க, சரி இவருக்கு நன்றி சொல்லிடலாம், நன்றி சொல்லிட்டு இயேசுவை பத்தி சொல்லலாம் அப்படின்னு இறங்கிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு மனுஷனையுமே காணோம். அப்ப அது யாரு? ஆமா, கர்த்தர் வந்து அவரோட தூதனை வச்சு அந்த காட்டு ஆறை என்ன பண்ணாங்க, கடக்க வச்சாங்க. அதே போல இன்னொரு கிராமத்துக்கு போனாங்க. போன இடத்துல அவரை அடிக்கிறதுக்காக நிறைய பேர் ஓடி வந்தாங்க. ஓடி கிட்ட வந்தாங்க. இவர் அப்படியே முழங்கால் படி போட்டாரு. ஏசப்பா என்னை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு முழங்கால் படி போட்டாரு. வந்தவங்க ஒரே வேகமா ஓடிட்டாங்க. இவர் கண்ணை திறந்து பாக்குறாரு, ஒருத்தர் கூட காணோம். என்ன டேய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அன்னைக்கு போயிடுச்சு. மறுநாள் அதே போல வராங்க. வந்தபோது மறுபடியும் சொல்றாரு, முடி போட்டாரு, நான் இன்னைக்கு செத்தாலும் சாவனை தவிர உங்ககிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், அடி வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் முடி போட்டாரா. முடி போட்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்க வந்தவங்க எல்லாம் ஓடல, எல்லாம் வந்து அவர் பக்கத்துல நின்றுட்டு, ஐயா நாங்க உன்னை சாவடிக்க வரல, நாங்க நேற்று உங்க பக்கத்துல இருந்தவங்க பார்த்து பயந்து ஓடிட்டோம் அப்படின்னா. யார் அவர் பக்கத்துல இருந்தது தெரியல யாருன்னு. நிறைய தேவ தூதர்கள் என்ன செஞ்சாங்க, அவர் பக்கத்துல நின்னாங்க. இதே போல ஒவ்வொரு நேரத்திலையும் சுந்தர் சிங் என்ன பண்ணாங்க, ஏசப்பா காப்பாத்தினாங்க. ஒரு முறை பாருங்க, அந்த சுந்தர் சிங் வந்து திபெத் சொன்ன இல்லையா, திபெத் இமயமலை பகுதியில் இருக்கிற திபெத் என்ற இடத்துக்கு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா, கவனிமா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா புடிச்சிட்டு போய் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறோட பேர் வந்து பாதாள கிணறு. என்னது என்னது? ஆமா, அந்த பாதாள கிணத்துக்குள்ள தொப்புன்னு போட்டாங்க. போட்ட உடனே அங்க என்ன தெரியுமா இருந்துச்சு, ஏற்கனவே நிறைய பேர் அதுக்குள்ள போட்டுட்டாங்களா, எல்லாரும் அதுக்குள்ள செத்து நாத்து அடிக்குது. அந்த இடம் ஒரே எலும்பு கூடு. அந்த எலும்பு மேல பொத்துன்னு விழுந்தார். அந்த எலும்பெல்லாம் என்ன செஞ்சது, அவர் கையில குத்திக்கிட்டு ரத்தம் வருது, நாத்து அடிக்குது, பசி எடுக்குது. அந்த ரூம், அதாவது அந்த கிணத்தை பூட்டிட்டு சாவியை அந்த அதிகாரி வச்சுக்கிட்டார். இப்ப சாவி வச்சு திறக்கிறது கூட ஆள் கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்காக ஏசப்பா இருக்கிறாரு. இல்ல இந்த ரூம் நாத்து அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த ரூம்ல காத்து வரனாலும் பரவாயில்ல, எனக்கு ஏசப்பா இருக்காருன்னு நினைச்சிட்டே இருந்தாரு. ஜெபம் பண்ணாரு, ஏசப்பா என்னை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு சொல்லி அந்த மேல அந்த கல் அப்படியே திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டு சுந்தர் சிங் இந்த கயிறை பிடிச்சி நீ மேல ஏறி வா அப்படின்னு கேட்டுச்சு. பார்த்தா ஒரு கயிறு மேல இருந்து கீழே வந்தது. உடனே இவரும் யாரோ வந்து திறக்கிறாங்க நம்மளன்னு சொல்லி கயிறை பிடிச்சி என்ன பண்ணாரு, மேல வந்து சேர்ந்தார். மேல வந்து சேர்ந்து யாருனாலும் நம்ம காப்பாற்றுறது நன்றி சொல்லலாம்னு திரும்பி பாக்குறாரு. அங்கேயும் ஆளையே காணும். அப்ப அங்க வந்ததும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதே போல இன்னொரு இடத்துல கிராமத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா, அவரை பிடிச்சிட்டு போய் நடு காட்டுல கட்டி விட்டாங்க. அந்த காட்டுல நிற்கும் போது அவருக்கு கால் வலிக்குது, மரத்துல கட்டிட்டாங்க. பசி எடுக்குது, டேய் பசி எடுக்குது, என்ன பண்றது, காப்பாத்துங்கன்னு பாட்டு பாடிட்டே இருந்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா, அவரை கட்டி போட்டு இந்த இடத்துல பொத்துன்னு ஒரு பழம் விழுந்து, பெரிய பழம். என்னது பழம்? அந்த பழம் விழுந்து அந்த சங்கிலி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே அந்த சங்கிலி எல்லாம் முறிஞ்சிருச்சு. முறிஞ்ச உடனே கையெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சா, உடனே அந்த பழத்தை என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரு. இப்ப பசியும் போயிடுச்சு, சங்கிலியும் அறுந்துருச்சு. ஏசப்பா அந்த மாதிரி ஒரு உதவிய அவருக்கு அந்த நேரத்துல செஞ்சாங்க. அதே போல அவரோட லாஸ்ட் நேரத்துல அவர் என்ன நம்ம செஞ்சாரு, ஏசப்பாவாக நான் 40 நாள் உபவாசம் இருக்க போறேன்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள போய் உபவாசம் இருந்தார். அப்படி உபவாசம் இருக்கும் போது நிறைய பேர் நினைச்சாங்க அவர் செத்து போயிட்டாரோன்னு சொல்லி. ஆனா அவர் சாகல, அவர் சாகவே இல்லை. ஆனா அவரோட உடம்பு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு. சரியான சாப்பாடு இல்லை, எத்தனையோ நாள் சாப்பாடு சாப்பிடாம அவர் என்ன பண்ணாரு, தூங்குனாரு. இப்ப 40 நாள் உபவாசம் இருந்தாரு. இப்படி அவரோட உடல் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. கடைசியா அவர் வந்து என்ன செஞ்சாரு தெரியுமா, திபெத்ல இருந்து இப்ப நேபாளுக்கு போறாரு. எங்க போறாரு, நேபாள். நேபாள்ல ஃபுல்லி ஹிந்துஸ் தான்.
அவரோட ரத்தத்தை அப்படியே உறிஞ்சுக்கிட்டே இன்னும் பலவீனமாயிட்ட எல்லா ரத்தத்தையும் அந்த அட்டைப்பூச்சி என்ன செஞ்சது, உறிஞ்சுது. கடைசியா இன்னொரு நாள் ஒரு காட்டுல அவரு இருக்கும்போது ஒரு சிறுத்தை வந்து அவர்கிட்ட என்ன செய்யுது, ஃப்ரெண்டு மாதிரி பேசுது. அவரோட கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் பார்த்தாரு, காது சுந்தர் சிங் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, வந்து ஜன்னலை திறந்து பார்த்தா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, சிறுத்தை கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அந்த அளவுக்கு ஒரு கடினமான மிருகம் கூட அவர்கிட்ட என்ன செஞ்சது, நட்பா இருந்தது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு, ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் சாது சுந்தர் சிங்க ஏசப்பா என்ன பண்ணாரு, அழகா காப்பாத்திட்டு வந்தாரு. ஒரு முறை கடைசியா இல்ல, அவர் அந்த நேபாள் தேசத்துல இருக்கும்போது ரொம்ப பனிமூட்டம், அந்த பனிமூட்டத்துல இருக்கும்போது அவர் கூட ஒரு கைடு வந்தார். அவர்கிட்ட சொன்னாரு, எப்பா அங்க பாருப்பா ஒருத்தன் உழுந்து கிடக்குறான், அவனை போய் நம்ம என்ன செய்யலாம், தூக்கிக்கலாம் அப்படின்னு போது இவன் சொன்னா, ஐயோ அவனை போய் தூக்குனா நம்ம போறதுக்கு லேட் ஆயிடும், அதனால நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம், வேகமா ஓடிடலாம், அவனெல்லாம் நம்ம காப்பாற்ற வேணாம்னு அவன் சொன்னார். புரியுதா? அப்போ